ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஸோ டைமே இல்லை. ஷார்ட்ஸ் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கும். சரி, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் இருந்தது. அதுவும் சண்டே. என்னோடய சண்டே ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்னு இது வரைக்கும் ஷார்ட்ஸில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல் விலாகாக இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நம்ம வீடியோஸில் அடிக்கடி ஒரு சிஸ்டர் ஃப்ரிட்ஜ் டூர் போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டூரும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்டில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவது இருக்கும். யூஸ்வலாக சண்டேஸில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப ரேரு. ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக சமைக்கிறதுனால காலையில் ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லைனா வேறு ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு விட்டுருவேன். பட் இன்றைக்கி என்னமோ காலையிலேயே நான்வெஜ் சாப்பிட்ணும் போல் இருந்தது. நைட்டு தூங்கும்போதே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னா தான் காலையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கும். வந்ததும் டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது அப்படின்னா அப்போவே வந்து எனக்கு மைண்ட் ஆஃப் ஆகிடும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நைட்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே துடைச்சிட்டு தான் படுத்தேன். ஸோ வந்ததுமே கடகடன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஃபுல்லாகவே சீ ஃபுட் தான். ஸோ மத்தியானத்துக்கு ஃபிஷ்ஷு, காலையிலத்துக்கு ப்ரானு, குழம்புக்கு வந்து மத்தி மீன் எடுத்திருந்தேன், வறுவலுக்கு பாறை மீன் எடுத்திருந்தேன். ஸோ இறால் வந்து 1/2 kg தான் எடுத்திருந்தேன். தொக்கு மாதிரி பண்ணி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். அதுவும் முட்டை தோசை சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக ஒரு எறா தொக்கு, ஒரே ஒரு முட்டை தோசை, கொஞ்சம் பெரிய முட்டை தோசையாக போட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஆனால் தோசைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சாதத்துக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு சீரகம், கருவேப்பிலை, நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இருக்கணும். வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வணங்கிடும். தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மசாலா தான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு லிட் போட்டு விட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எங்கள் ஊரில் ப்ரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணாமல் வாங்கினா எனக்கு வந்து க்ளீன் பண்ண சுத்தமாக தெரியாது. இப்படி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துமே இடையில அந்த சின்னதாக பிளாக் கலரில் குடல் மாதிரி இருக்கும். அதை வேறு க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி அடுப்பில் சமைக்கும்போது, அடுப்பில் க்ளீனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது தெரிச்சிருச்சுன்னா அடுப்பு எரியவே தொடச்சி விட்டுருவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தொடச்சி விட்டுட்டு தக்காளி நல்லா மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா 2 நிமிஷம் வணக்கி விடுங்க. ப்ரானுக்கு தண்ணி சேர்த்தாதீங்க. 3 மினிட்ஸ்க்கு மேலே ப்ரான் குக் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ரப்பரி ஆயிரும். உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் லிட் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ப்ரான் நல்லா மசாலாவில் கோட் ஆனதுக்கப்புறமா லிட் போட்டு விட்டுருங்க. இந்த கேப்பில் வந்து முட்டை தோசை எல்லாத்துக்குமே ஊற்றிடலாம் வரிசையாக. ஒரு முட்டை தோசை வேகிறதுக்குள்ளாரியே ப்ரான் வந்து ரெடி ஆயிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக பெப்பர், அது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த முட்டை தோசையோடு சர்வ் பண்ணி பாருங்கள். ப்ரான் தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு எப்படி இருக்கும்னு தெரில, பட் தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. தோசை ஊற்றும்போது எல்லாருக்கும் ஊற்றி முடிச்சுட்டு கடைசி தோசை தான். எல்லாருக்கும் தோசை அழகாக வந்துச்சு. எனக்கு மட்டும் அங்கே இங்கேன்னு திரிஞ்சு போய் வந்தது. பட் பரவாயில்ல, இந்த வேலைக்கே நம்மளுக்கு வந்து ஒரு வழி ஆயிட்டோம். ஸோ தோசை எப்படி இருந்தால் என்ன, டேஸ்ட் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோசை ஊற்றிட்டு நான் சாப்பிட போகும்போது மணி வந்து 10:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துடுது. அது இல்லாமல் மறுபடியும் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க டைம் கிடையாது. ஏன்னா மத்தியானம் வந்து மாமனார் மாமியாருக்கு லஞ்ச் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1க்குள்ளே சமைச்சோம்னா தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ கடகடன் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டு ஃபிஷ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்ததுனால சிங்க் எல்லாமே வந்து ஸ்மெல்லாக பிசு பிசுன்னு இருந்தது. அதுக்கு மறுபடியும் வாஷிங் லிக்விட்லாம் போட்டு சுத்தமாக சிங்கை கழுவி விட்டுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். அப்போ தான் மறுபடியும் அடுத்தது சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து சமைக்கவே வந்து கைக்கு எடுக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். இந்த அரிசி கழிஞ்ச பாத்திரம் இருக்கிறது, அப்புறம் புளி கரைச்சது, அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ண சாப்பிங் போர்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கைக்கு வாஷ் பண்ணி வச்சுருவேன். அழுக்காக்கிறது மட்டும்தான் சிங்கில் போடுவேன். அப்போ தான் சீக்கிரமாக வேலையாகும். துடைக்கிறதும் அப்போதைக்கப்போ எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுருவேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுமே ஃபிஷ்ஷையும் பெரட்டி வச்சுட்டு மற்ற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்ததை உங்க கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ நான் படித்தது வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு ஐடி ஃபீல்டில் போகணுங்கிறது தான் ரொம்ப பெரிய ஆசை. பட் என்னால் போக முடியல. குழந்தைங்க 2 ஆயிடுச்சு. ஸோ வீட்டிலேருந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப பெரிய ஆசையும் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். இந்த ஜூன் வந்துச்சு அப்படின்னா 6 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் சேனல் ஆரம்பிச்சு. ஸோ இது வரைக்கும் 598 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது வந்து நம்மளோட 599 வீடியோஸ். இடையில வந்து நிறையா டைம் கிவ் அப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வியூஸ் போகலை, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறல அப்படின்னாலே மனசொடைஞ்சு போயிடுவேன். இதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பண்ணியும் நம்மளுக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனுமே கிடைக்கலையே, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அப்படிப்பட்ட பர்சன் தான் நான். பட் இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக என்னன்னு தெரியல. சரி, நம்ம வந்து வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸாக பார்க்க வேண்டாம், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை பண்ணுவோம், கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ லாஸ்ட் டைமே ஷார்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு என்னோடய பசங்களோட வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கேமரா வந்து ஃபோனில் தான் கேமரா எடுத்தேன். அது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியாது, எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியாது, எங்கிட்ட ட்ரைபாட் கிடையாது, லைட் செட்டிங் எப்படி இருக்கணும், எப்படி ப்ராப்பராக பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரே ஒரு விஷயம், நான் வந்து செல்ஃபாக ஏர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணப்போ என் கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயமா இருந்தது குக்கிங் மட்டும்தான். நல்லா சமைக்க தெரியும். ஸோ கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்த முடிவு அது. சரி, இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த குக்கிங் சேனல். அதுக்கப்புறம் தான் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே நான் இந்த ஃபோனில் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். எடிட் பண்ணுறது, எப்படி போஸ்ட் பண்ணணும், எப்படி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும், எப்படி டேக்ஸ் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணணும், கூகுள்லேருந்து எப்படி அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற ஒட்டு மொத்தத்தையும் நான் யூடியூப் மூலயமா தான் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய கற்றுக்கிட்ட ரெசிபீஸும் யூடியூப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி, யூடியூப் மட்டும் பத்தாது, இன்னொரு ஏர்னிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு விஷயம் கையில் எடுத்துக்கிட்டதும் வந்து பேக்கிங். அதுவுமே நான் யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன். ப்ராப்பராக எந்த கிளாஸுமே நான் போக கிடையாது. நிறைய தப்பு பண்ணி, நிறைய வேஸ்ட் பண்ணி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்போவுமே என் குழந்தைங்க சின்ன பசங்களாக இருந்தப்போ விட்டுட்டு எங்கே பேக்கிங் கிளாஸ் போகணும், ஈரோட்டில் எங்கே சொல்லி தராங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ கையிலேயே நான் கற்றுக்கிற விஷயங்கள் இப்படி ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு தெரியும் போது தான் நான் வந்து பேக்கிங்கும் கற்றுக்கிட்டேன். முட்டை மிட்டாய், ப்ரௌனி, கேக் பர்ஃபெக்டாக பண்ணுறது, விப்பிங் க்ரீம் பர்ஃபெக்டாக பண்ணுறது, ஒரு கேக் பேஸ் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன். நான் ஃபோன் பார்க்கும்போது எல்லாம் என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. பட் நான் இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் ஃபோனில் தான் இருக்குது. நான் படித்த படிப்பு கற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ என்னால் முடியல. பட் நான் ஃபோன் பார்த்து நிறையா கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு இடத்துல இருக்கேன். அதுக்காக நான் நிறையா ஏர்ன் பண்ணுறேன், நிறையா பெரிய விஷயம்லாம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்தளவுக்கு என்னை கொண்டு வந்து ஒரு 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இவ்வளோ வியூஸுக்கும் என்னால் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். வீட்டிலருந்தே குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, சேனலையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, பிஸ்னஸையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததும், எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு தெரிஞ்சதும் அது இந்த யூடியூப் மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுலேயே தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும். என்னால் வெளியில் போய் வேலை பண்ண முடியல, பட் எனக்கு அது ரொம்ப ஆசை. வெளியில் போய் வேலை பார்க்கணும், டெய்லியும் நல்ல ட்ரெஸ் பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு 9 to 5 ஜாப் மேலே எனக்கு அப்படி ஒரு க்ரேஸ் இருக்குது, இன்னமும் இருக்குது. பட் என்னால் அது போக முடியல. பட் என்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் ஹாப்பியாக சூஸ் பண்ணி அதில் கொண்டு போயிட்டுருக்கேன். இது நானாக சூஸ் பண்ண ப்ரொஃபஷன். இதில் நான் ரொம்ப பெரிய ஆளாக வரணுங்கிறது தான் என்னோடய ரொம்ப பெரிய ஆசை. கண்டிப்பாக அது நான் நடக்கும். கண்டிப்பாக இப்போ நான் கன்சிஸ்டண்ட்டாக கிவ் அப் பண்ணாமல் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு போகிறேங்கிறப்போ கண்டிப்பாக என்னோடய கனவை அச்சீவ் பண்ண முடியும்னு எனக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது என்னோடய ஃபோன் தான். கண்டிப்பாக இது வந்து எத்தனை பேருக்கு வந்து அப்பத்தமாக தெரியுதுன்னு தெரியல. பட் நான் அதை ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். எனக்கான கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது என் ஃபோன் தான். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் நம்ம கையில் ஃபோனுன்னு இருக்கிறது. ஸோ அது எப்படி நல்ல விஷயத்தில் யூஸ் பண்ண முடியுமோ, எப்படி உங்கள் அறிவை வளர்த்துக்க முடியுமோ அதை நல்லபடியாக யூஸ் பண்ணி அறிவை வளர்த்துக்கோங்க. ஸோ எனக்கான விஷயத்த, என்னை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்ச விஷயத்த அழகாக உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி ஸ்நாக்கு சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. மறுபடியும் அந்த கேப்குள்ளாரே கிச்சனை மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபிஷ்ஷு சமைச்சிருக்கேன். எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து எங்கேயுமே வரக்கூடாது, அந்த பிசுப்பெல்லாம் இருக்கவே கூடாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால்
கடகடன்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் பசங்களோட வாக்கிங் நடந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம கில்லி தனலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச காரப்பொரி தான். வீட்டில் மாங்காய் இருந்தது, கேரட் இருந்தது. ஸோ அதெல்லாம் போட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு எனக்கு மைண்ட் செட்டே கிடையாது. வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. அதனால் சமைக்கவே கிடையாது. யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸும் இந்த காரப்பொரியை சாப்பிட்டே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஃப்ரிட்ஜ் டூர் தான். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நான் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஃப்ரிட்ஜ் தான். ஹையர் பிராண்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து 320 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து பாட்டம் ஃப்ரீசர். இது வந்து அப்போ வந்த மாடல். எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். இது வந்து டச் பேனல் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீசரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரீசரையும் நம்ம ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வெளியில் போய் காய்கறி வாங்குறது காலையில் நேரத்தில் ஏதாவது தீந்துருச்சுன்னா போய் வாங்குறதுங்கிறது எனக்கு ஆகாத காரியம். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரிட்ஜில் எல்லாமே இருக்கும். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு தோணும் போது நினச்சதை செஞ்சு சாப்பிட்றணும். ஸோ அதுக்கு எல்லாமே வீட்டில் வச்சுருப்பேன். அதே மாதிரி பழையது எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட மாட்டேன். எப்போவுமே வைக்கவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அளவாக சமைக்க பார்ப்பேன். இல்லை அது கொஞ்சமாச்சும் மீதி ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றா மெய்ட் அக்காவுக்கு கொடுத்துருவேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கமே எனக்கு கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நட்ஸ் இருக்கும். பசங்களுக்கு டெய்லியும் நட்ஸ் ஸ்மூதி போட்டு கொடுக்கறது. ஸோ அது 2 ரேக்கில் வச்சுருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது கூடவே தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, என்னோடய ஐ மாஸ்க்கு, பட்டர் இதெல்லாம் வச்சுருப்பேன். இப்போது செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து டெய்லியும் அடிக்கடி எடுக்கிறது எல்லாமே இருக்கும். அதாவது பூண்டு, இஞ்சி, முருங்கைக்காயும் வந்து கிளாஸ் பாட்டிலில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த 6 பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டைம் சேவர். ஒன்றில் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சம்பழம், அது கூடவே வந்து சாமிக்கு வைக்கிற பூவு, இதெல்லாம் தான் இந்த 6 பாக்ஸில் இருக்கும். ஸோ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சீக்கிரத்துலேயே வந்து தண்ணி விட்டுரும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து டிஷ்யூவை மாற்றி வச்சு யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இந்த 6 பாக்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 10 டேஸ் வரைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணும். ஸோ அடுத்தது நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், தோசை மாவு கண்டிப்பாக வச்சுருப்பேன். இது மட்டும் இல்லாமல் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மீதியை வந்து கிளிங் ரேப் போட்டு ரேப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அது மேலே தோல் வந்து சுருங்காது. ஸோ பூவு, காலையில் உளிச்ச பூண்டு கொஞ்சம் மீதி இருந்தது, அதை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர், சாக்லேட்ஸ் வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கும். அது அந்த பாக்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதுதான் இருக்குது. இது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டு. ஃப்ரூட்ஸ் வந்து பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே இல்லை அப்படின்னா டியூஷன் விட்டு வந்ததுமே பசிக்குதுன்னா சாப்பிடுவாங்க. ஸோ எல்லா நேரமும் கருக்கு முறுக்குன்னு ஸ்நாக்ஸே சாப்பிட முடியாது. ஸோ ஃப்ரூட்ஸு, பால், அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இது வச்சுருப்பேன். நான் வந்து மஷ்ரூம், பேபிகார்ன் இது எல்லாத்தையுமே வச்சுருப்பேன். அது மட்டும் கிடையாது, பால் ஏதாவது இருந்தாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள் பேஸ்கெட்டு. ஸோ ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஒரு 10 டேஸ்க்கு வர மாதிரி ஃபுல்லாக வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இப்போது டோர் சைட் பார்க்கலாம். மேலே வந்து முட்டை வச்சுருப்பேன். இந்த குட்டி பாக்ஸில் பர்த்டேன்னு சொல்லிட்டு வர குழந்தைங்க சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு கீழே ஃபுல்லாகவே நட்ஸ் இருக்கும். டேட்ஸு, பாதாம், அதுக்கப்புறம் கேஷ்யூ, இது வந்து ஈஸ்ட்டு, அது கூட கேக் பண்ணுறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி. அதுக்கு கீழ் ரேக்கில் எப்போவுமே பால் இருக்கும். அது மட்டும் கிடையாது, மயோ, அது கூட வந்து கெச்சப் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஷெஜ்வான் சட்னியோட பிராண்டு. ஸோ இது வந்து யூங்கிற பிராண்டில் தான். நான் சொன்ன மாதிரி இதில் பாமாயில் கிடையாது, 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸ், 100% நேச்சுரல். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எம்மி, ஸோ டேஸ்டி. ஸோ ஊறுகாய் இருக்கும். அப்புறமா முக்கியமான விஷயம், A to Bல கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொக்கு வாங்கி வச்சுருப்பேன். ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் தொக்கு வாங்குவேன். ஒரு தடவை கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அந்த மாதிரி. ஸோ டக்குன்னு பசிக்கும்போது சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தொக்கு பாட்டில். அதுக்கு கீழே சாசஸ், அது கூடவே வந்து சீசனிங்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இது வந்து என்னோடய ஷீட் மாஸ்க்கு. எனக்கு ஷீட் மாஸ்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். ஸோ மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முதலையே சொன்ன மாதிரி பல செய்தியுமே வச்சு சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். கீழே பாட்டமில் ஃப்ரீசர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இப்போ கிடையாது, குளிர் காலங்கிறதுனால வெயில் காலம் வந்தால் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அது கூட ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற மசாலாஸ் வச்சுருப்பேன். சன்னா மசாலா, பானிபூரி மசாலா, அது தேங்காய் வந்து நல்ல ஒரு 2 பாக்ஸ் நிறைய துருவி வச்சுப்பேன். சாட்டர்டே வந்து சிக்கன் வாங்கியிருந்தேன். அதை சாண்ட்விச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போன்லெஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து
பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு பெரிய ட்ரார் இருக்கும். இதில் நிறையா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து க்ரீம் வச்சுருப்பேன். அது கூடவே வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பச்சை பட்டாணி வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக மாவு இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு, பஜ்ஜி மாவு, அரிசி மாவு, அது கூட கார்ன்ஃப்ளேக்ஸு, அது கூடவே வந்து பிரெட் க்ரம்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துட்டிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சூப்பரான vlogல